ஸோ ரிலீஸ் ஆஃப் காந்தி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட காந்தியும் உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படின்றப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷன் காரணமாக காந்திஜி வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ரிலீஸ் ஃப்ரம் பிரிசன் ஆன் ஹெல்த் கிரவுண்ட்ஸ் March 6, 1947. ஸோ வெளில வந்து அவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் கமிட்டியை கூட்டி இன்னும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப், சரிங்களா, இம்போஸ்ட் இன் தி வேக் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வாஸ் திஸ் ஓவர் கம், இன்னும் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தீவிரமா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சரிங்களா? So the colonial state meanwhile put forward a plan for negotiation. இருந்தாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்த காங்கிரஸ் வந்து பேன் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ப்ரொபோசலையும் வந்து நெகோசியேட் பண்ணும் அப்படின்றது அவங்களோட பிளான். சரிங்களா? ஸோ லார்ட் ஆர்ச்சிபெல் வேவல், சரிங்களா, ஸோ ஆர்ச்சிபெல் வேவல், சரி, who had replaced லின்லித்கோ as viceroy. சரிங்களா? லின்லித்கோ போனதுக்கு அப்புறம் வேவல் வராரு. அண்ட் வைஸ்ராய் இன் அக்டோபர் 1943. ஸோ had begun. ஸோ இந்த வேவல் வர்றப்போ பேரலா இங்கிலாந்துல யாரு லார்டா இருந்தாரு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு பாத்தீங்கன்னா சர்ச்சில். சரிங்களா? ஸோ had begun to work towards another round of negotiation. The message was clear. என்னன்னா, the British had no option but no negotiate. ஆப்ஷனே இல்லை, பட் நெகோசியேட்டும் பண்ண முடியாது அப்படின்றதான் அவரோட மெசேஜா கிளியரா இருக்கு.